எங்களுடைய பிள்ளைகளை லா ததுகுலு மின் பாபி வாஹித், நீங்கள் மிஸ்ரை நோக்கி நுழையும் பொழுது ஒரே வாசலின் வழியாக எத்தனை பிள்ளைகள்? 11 பிள்ளைகளும் நீங்கள் நுழையாதீர்கள். வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்கள் பல வாசல்கள் வழியாக, மிஸ்ரில் இருக்கக்கூடிய பல வாசல்கள் வழியாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ் நாடியதை உங்களுக்கு நான் எதையும் தடை செய்ய முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம். அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவன் மீது அவனையே முழுவதுமாக சார்ந்திருக்கின்றேன் என்று நபி யாக்கூப் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்கிறார், அறிவுரை செய்கிறார். ஏன் இந்த அறிவுரை? ஏன் ஒரே வாசலின் வழியாக 11 பிள்ளைகளையும் உள்ளே நுழைய வேண்டாம் என்று சொன்னார்கள்? ஹவுஃபுல் ஐன், கண்ணீர், என்ன சொல்லுவாங்க, கந்திஷ்டி. இந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் நபி யாக்கூப் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நமக்கு அஞ்சிக் கொள்ளுமாறு அறிவுரை செய்தார்கள். அதனால் இந்த கண்ணீரை பயந்து கொள்வது மூமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரணம், ஒரு அடிப்படை. இதன் மூலமாக கூட அல்லாஹ் சில சோதனைகளை கொடுக்கலாம். அல்லாஹ் நாடினால் தான் இதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இவர்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு கூட அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால தான் என்ன அறிவுரை செய்தோம்? போன வகுப்பிலே என்ன அறிவுரை செய்தோம்? உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் உங்களுடைய நியமத்துகளை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் இது போன்ற நிலைமைகள் தான் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அப்போ அந்த கண்ணீரை பயந்து கொள்வதற்காகத்தான், முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கத்தின்படி கண்ணீரை பயந்து கொள்வதற்காகத்தான் நபி யாக்கூப் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரே வாசலின் வழியாக நுழைய வேண்டாம் என்று அறிவுரை செய்தார்கள். ஆனால் இங்கே பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கண்ணீர் என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு காரணத்தை கூறி அந்த காரணத்தால் மட்டும் உங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்லவில்லை. ஒரு சபபை கூறிவிட்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. அலைஹி தவக்கல்து, இது ஒரு காரணம், நான் இதற்கு மீதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்ப எதை முன்வைக்கல? முதல்ல தவக்குல முதல்ல முன்வைக்கல. ஏன்? காரணம் இல்லாமல் தவக்குல் நடக்காது, முயற்சி இல்லாமல் தவக்குல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், அதீத கொஞ்சம் கேளுங்கள், அல்லாஹ் அக்பர், நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், அல்லாஹ் பறவைக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக வைத்தால், ஹக்க தவக்குலிஹி, அந்த தவக்குலுடைய உண்மையான தன்மையின் அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பினால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான். அப்ப வீட்டிலே உட்கார்ந்துருக்கலாமா? அப்ப அல்லாஹ் எனக்கு பறவை கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், நான் வேலைக்கு போவானா, சம்பாதிக்க வேணாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு அழகாக சொன்னார்கள், அந்த பறவை என்ன செய்கிறது? தகுது ஹிசாமா வ தரூஹு பிதானா, அது கிளம்பி செல்கிறது, வயிறு காலியாக திரும்பி வருகிறது, வயிறு நிரம்ப. அப்ப என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அது கிளம்புகிறது, தன்னுடைய கூட்டை விட்டு கிளம்புகிறது உணவை தேடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு. அந்த நம்பிக்கையால் அல்லாஹ் அந்த வயிற்றை நிரப்புகிறான். அப்ப கிளம்பணும். அப்ப என்னுடைய முயற்சி தேவை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மாதிரி அல்லாஹ் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். அல்லாஹ்வால கொடுக்க முடியாதா? வானத்திலிருந்து அல்லாஹ் இந்த பூமியின் கீழே உணவை வைக்கக்கூடிய அல்லாஹ்வால் இந்த பூமியின் மேலே உணவை கொண்டு வந்து வைக்க முடியாதா? வைக்க முடியும். அல்லாஹ்விற்கு சக்தி இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு நிபந்தனை அளித்தது என்ன? என்னுடைய முயற்சி இருந்தால், அதன் மீது நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். நபி யாக்கூப் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒரே வாசல் வழியாக நீங்கள் நுழைய வேண்டாம், வேறு வேறு வாசல் வழியாக நுழையுங்கள். அல்லாஹ் நாடியதை எதையும் உங்களுக்கு நான் தடுக்க முடியாது. அலைஹி தவக்கல்து, அவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்ன இருந்தாலும்
இந்த காரணம் இருக்கு, இந்த காரணத்துக்கு மேல அல்லாஹ் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். வலம்மா தഖலு மின் ஹைது அமரஹும், அந்த பிள்ளைகள் கிளம்பி செல்கிறார்கள். எப்படி தந்தை அவர்களுக்கு அறிவுரை செய்தாரோ அந்த அறிவுரையின் படி, அந்த அறிவுரையின் பிரகாரமே வேறு வேறு வாசலின் வழியாக, அதுவும் மிகப்பெரிய அழகர்களுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேறு வேறு வாசலின் வழியாக சிறு தாமதமாக அந்த மிஸ்ரை அடைந்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சகோதரர்கள் எல்லாம் வலம்மா தഖலு அலா யூசுப், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்த பொழுது புன்யாமீனை பார்த்த நபி யூசுப் அதிகம் ஆனந்தம் அடைகிறார்கள். ஏன்? புன்யாமீனின் மீது அதிக பாசம் நபி யூசுஃபுக்கும் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. ஆவா இலைஹி அஹாஹு, அந்த பிள்ளையை தனிமையிலே தனியாக அழைத்து சென்று உட்கார வைத்து சொன்னார்கள். கால இன்னி அன அஹூக, புன்யாமீனே நான் யார்? யூசுப் உன் சகோதரன். ஃபலா தப்தஇஸ் வலா தஹ்சன், யானி நீ கவலைப்பட வேண்டாம். பிமா கானு யஅமலூன், அவர்களுடைய செயலை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு சகோதரனான நபி யூசுப் உனக்கு முன்னால் இருக்கிறார் என்று புன்யாமீனை அழைத்து தனியாக குன்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம், அவர்கள் எதை கேட்டு வந்தார்களோ அந்த தானியங்களை கொடுத்ததற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்னொரு திட்டத்தையும் செய்கிறார்கள். ஜஅல ஸிகாயத ஃபி ரஹ்லி அஹீஹி, அந்த அரசருடைய பொற்கூவளையை அவர்களுடைய மூட்டையில் வைத்து விடுங்கள். அதுவும் யாருடைய மூட்டையில்? புன்யாமீனுடைய மூட்டையில் அந்த கூளையை வைத்து விடுங்கள். ஏன் இந்த திட்டத்தை செய்தார்கள்? அல்லாஹ் அதையும் பின்னால் விவரிக்கின்றான். அந்த மூட்டையில், அவர் புன்யாமீனுடைய மூட்டையில், அவர் சுமந்து செல்லக்கூடிய அந்த மூட்டையில் அரசருடைய பொற்கூவளையை வைத்து விடுங்கள் என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அறிவிக்க சொன்னார்கள். ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون, அவர்கள் செல்லும் பொழுது அந்த பாலைவனத்திலே ஒரு அழைப்பாளர் விரைந்து செல்லுகிறார். ஐயத்துகள் ஈர், ஒட்டக கூட்டத்தார்களே, ஒட்டகத்திலே பயணிக்க கூடியவர்களே, இன்னக்கும் லசாதிகூன், நீங்கள் திருடர்கள். அல்லாஹ் அக்பர், நீங்கள் திருடர்களாகி விட்டீர்கள் என்று காலு அக்பலு அலைஹிம் மாதா தஃகிதுன், உடனே அந்த கூட்டம் முன்னோக்கி, அந்த வந்தவரை முன்னோக்கி சொன்னது இந்த சகோதரர்கள், எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள், எதை நீங்கள் விட்டுவிட்டு, எதை நாங்கள்